உள்ள வா. வா வா. யாரியா இந்த பையன்? பிக் பாக்கெட் கேஸா? சாச்சா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். என்ன? யாரோ சில ரவுடிங்க இந்த பையனை துரத்திக்கிட்டு இருந்தாங்க சார். சேஃப்டிக்காக இங்க கூட்டு வந்துட்டேன் சார். சரி, இவனோட டீடைல்ஸ் வாங்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? ஓகே சார். ஏய், உன் பேர் என்ன? சிவா சார். கையில என்ன பொம்மை அது? இது என் அக்கா பூமியோடது சார். என் அக்கா இந்த பொம்மையில தான் ட்ரெயின்ல கிடைச்சாங்களாம் என் அம்மா அப்பாவுக்கு. அது வரைக்கும் குழந்தைங்களே இல்லாத என் அம்மா அப்பாவுக்கு என் அக்கா வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் என் அம்மா வயித்துல பிறந்துட்டேனா. டேய், ஏன்டா தம்பி இப்படி அழுவுற? என் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க சார். ஐயோ, சாரிடா. இந்தா தண்ணி குடி. எப்படியாவது என் அக்கா கிட்ட இந்த பொம்மையை ஒப்படைக்கணும்னு என் அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. அதுதான் அவங்களோட கடைசி ஆசையும். என்னடா இந்த பொம்மையில அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? எங்க காட்டு பார்க்கலாம். மை காட், இவங்க ஃபேமஸ் டான்சர் ஷோபா சந்திரா வச்சே. இவங்க சரத் சந்திராவோட செகண்ட் வைஃப் அபூர்வா. அப்போ இவ்வளோ நாளா எல்லாரும் நினைச்ச மாதிரி ஷோபா சந்திரா ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போல. இந்த விஷயத்த உடனடியா சரத் சந்திரா சாருக்கு சொல்லணும். அம்மா பூமி, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாமா? என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நான் எதையாவது மறைக்கிறேன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த செர்ரி உன்னையும் ககனையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சான்ல. கல்யாணத்துல உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய நட்சத்திர கழுத்துல கட்டிட்டான். அப்போ அதுக்கு என்னமா அர்த்தம்? இப்போவும் நீ ககனை தான் காதலிக்கிறேன்னு அந்த செர்ரி நினைச்சிட்டு இருக்கான். பூமி அக்கா. இந்தடா தம்பி தண்ணி குடி. சார், என் அக்கா சார். என் பூமி அக்கா சார் அவங்க. ஐயோ, பூமினா வேற யாரும் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணை பத்தி தான் நீ சொல்லிக்கிட்டு இருந்தியா? அவங்க தான் சார் என் அக்கா. சார், அவங்க எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கு மட்டும் இல்லையா, சிட்டில இருக்க எல்லாருக்கும் தெரியும். சரத்சந்திராவோட பொண்ணு இவங்க. சரத்சந்திராவோட வீடு எங்கன்னு யார கேட்டாலும் சொல்லிடுவாங்கடா. சார், நான் அர்ஜென்ட்டா போகணும் சார். போலாம், இரு. டிஃபன் சாப்பிட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. சார், என்ன கூட்டிட்டு போவீங்கல்ல? டேய், கூட்டிட்டு போறேன்டா. ஏண்டி, அதையும் நான் வாங்கிட்டு வரேன்ட்டேன்ல. வா, இந்த பொண்டாட்டிங்க தொல்லை தாங்கல. இனிமே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு பூமிதான் காரணம்னு அண்ணன் சொல்லுவான் போலமா. எனக்கு கூட அப்படிதான் தோணுதடி. பூமி இவனை விட்டு பிரிஞ்சுட்டான்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இவனுக்கு எங்க பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு பூர்ணி. வீட்டோட மாப்பிள்ளன்னு கண்டிஷன் போட்டு பூமி எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தினான்னு நாம கண்டுபிடிக்கணுமா? சரி, சொன்ன மாதிரி அந்த காரணம் இல்லாம இதுல வேற ஒரு காரணம் கண்டிப்பா இருக்குமா? அது என்னங்கறது அந்த வீட்டுக்கு போய் பூமி கிட்டயே கேக்கலாம் வா. திரும்ப அவன் உன் மனசுக்குள்ள வந்தா
அவன் கூடவே நீயும் போகணும்னு நினைச்சா உன் அப்பா உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிருவேம்மா. ஒரு வாட்டியும் நீ விளையாட்டுல நான் பலியாகிட்டே தான் போயிட்டு இருக்கேன். ஏன் வந்துட்டு 5 minutes. ஓகேடா. ஓகே. சார் உங்களுக்கு சரத்சந்திரா வீடு தெரியுமா சார்? இல்ல தெரியாது. ஓ, ஓ. சார் உங்களுக்கு சரத்சந்திரா வீடு தெரியுமா சார்? சார் தெரியும்னா கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க சார். என்ன இது? என்னமோ யார் இப்போ என் அப்பாவோட பேரை சொன்னது? யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சா இல்ல என்னோட பிரம்மையா? என்ன பாட்டி? இங்க நடந்ததெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லு. நிலைமை கை மீறாதபடி உங்க அப்பா பாத்துக்கோ. ஆமா பாட்டி, கரெக்ட் தான். இப்பவே கால் பண்றேன். ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? சிட்டி அவுட்ஸ்கர்ட்ல ஒரு கிளையண்ட் மீட்டிங்காக வந்திருக்கேன். என்ன சொல்லு? பூமி கிட்ட ஏதோ பேசணும்னு பூரணியும் பெரியம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த நேரம் பார்த்து பூமியும் வீட்ல இல்ல. பூமி இல்லைன்னு கிளம்பிட்டாங்களா? அப்படி நடந்திருந்தா நான் ஏன் உனக்கு கால் பண்ண போறேன்? அம்மா பெரியம்மாவ டிவோர்ஸ் பேப்பர்ஸ நீதான் ஏதோ பண்ணிட்டேன்னு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்கப்பா. என்ன? அம்மா வேற மாமாக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க.